செய்தவன் மற்றவர். ஆமாம். இந்த கால்வேன் கரவேன் சிறைவர் இப்படி சின்னபடமா என் பிள்ளையாகி அல்மனை கொண்டு விட்டனா. சின்னபட ஒடுத்தி கொண்டு விட்டார்கள். ஓடி வந்து பார்த்தேன். பார்த்தால் ஆனால் சைந்தவா என் மகன் நாளைய 14ஆம் நாள் போர் களத்திலே சூரியன் மகனிற்குள் உன்னை கொல்லாவிட்டால் தீக்குண்ட வாதி அதிலே விழுந்து நான் இறப்பேன். அப்படி என்று நீ சபதம் செய்தாய். இது அறிந்தா யார்? துரியோதனன். ஆமாம். நம்முடைய ஒரே தகை கழகத்தை செய்தவன் நாளைய தினம் எப்படி அந்த அச்சுடன் அவன் கொண்டு விடுவான் என்று என்ன சூதுமா இருக்கான். என்ன செய்தான்? பூமியில பள்ளம் எடுத்தான். அதிலே சைந்தவனை இறக்கி விடுத்தான். அதிலே போட்டு மேல் 3 முறை போய் மூடி விட்டான். சைந்தவனை மறந்து விட்டான். ஆமா. மறுநாள் 14ஆம் நாள் காலத்திலே ஆமாம் அதிகாலையில் இருந்து மாலை வரைக்கும் அந்த சைந்தவ கூச்சமல அப்படியா அனைத்திலும் தேடிக்கொண்டே வருகின்றாய். என் கண்ணுக்கு அகப்படவில்லை. உன் கண்ணிற்கு அகப்படவில்லை. அடடா சைந்தவனே கிடைக்கல. ஆமா. சூரியனும் மறைந்து விட்டான். நாமோ சத்திரியர். ஆமா. சொன்ன சொல்ல பின்னப்படுத்தல் ஆகாது. பின்னப்படுத்த கூடாது. அப்படி என்று தீக்குண்ட வளைக்கிறேன். அதிலே விட நான் சுற்றி கொண்டே வருகிறேன். சுற்றி கொண்டே வந்தாய். அந்த நேரம் சைந்தவனை வெளியே கொண்டு வந்து அவனை வெள்ளையான மீது அமர்த்தி. ஆமா. அவன் சொல்றான் சைந்தவன் அர்ஜுனா சூரியனும் மறைந்து விட்டான். உன் சபதமோ பொய்த்து விட்டது. விட்டது விழுந்து சீக்கிரம் இறந்து விடுவாய். அப்படி சொல்லி கைத்தர் சிரிக்கிறான். எல்லாம் செய்தான். அந்த நேரம் நீ என்ன கேட்டீர்மா அர்ஜுனா? உன்னுடைய கண்ணிற்கு எவ்வளவு பொழுது இருந்தால் அந்த சைதானை கொள்வது அப்படின்னு நான் கேட்டேன். என்னுடைய கண்ணிற்கு அந்த சூரியன் கடுகு அளவு போயிருந்தால் அந்த சைதானை கொள்ளுவேன். அப்படி தெரிந்தவுடனே நானும் அந்த சூரியனை விளக்கினேன். பிறகு அந்த சைந்தவனை கொன்றாய். சைந்தவனை கொண்டேன். அப்படியெல்லாம் ஆபத்தை காப்பாற்ற இருக்கிறேன். ஆமா. என்னுடைய சபதம் முடிக்க வேண்டும். கர்ணனை கொல்ல வேண்டும். ரதத்தை விடுங்கள் மாமா. அப்படியா? அந்த கர்ணனை பார்த்து நீ பயப்பட மாட்டேன் என்றால் நான் ரதம் விடுகின்றேன். மாமா செல்வன் குருச்சேத்திரம் கர்ணனை கல்வி அவனை கொல்லாம நான் மறுபடியும் பாடி கூட திரும்பவே மாட்டேன். அப்படியா? அவனை பார்த்து பயந்து வர மாட்டாயே? சத்தியமாக? சத்தியமாக. சரி, புறப்படுவோம்.
ராஜா வந்து சொல்ல என் சமைத்து கொடுப்பேன். சரியாக பார்க்கலாம். இந்த சண்டை சரி நன்றா சொன்னா சபா சொன்ன வச்சு கொண்டு வேறு விடுத்து வரும்போது இல்ல மகாராஜா பார்த்தாயா கொதிக்கின்ற அனலை போய் சர்பத்தை கொண்டு வந்து இருக்கிறேன். ஆமா அனல் போல நாகம் இருக்கிறது உன்னை கொல்ல எழுந்து வாட குருசேத்திரம் வாடா நீயா நானா என்று 14 யுத்தம் பார்த்து பாம்பாட்டி போல பாம்பு வச்சுக்கணும் பாம்பு யோயாடி ஆனா இந்த உலகத்துல இந்த காரி ஆனா அதெல்லாம் பரவாயில்ல. கட்டிட மனைவி முன்னாடி கூட மதிக்கிறானே கர்ணா போஷா அப்படி இருக்கிற போட்டா இதை சொல்லிட்டு போது வந்து என் மனைவி என்ன மதித்தா உனக்கு என்ன, மதிக்காம போனா உனக்கு என்ன? மடையா நீ எங்கு வந்த? சண்டைக்கு வந்தவன் நீ ஒரு அடி என்ன அடிக்கிறதோ இல்ல ஒரு அடி நான் உன்ன அடிக்கிறதோ அது சண்டை. அதை விட்டுட்டான். என் குலத்தை பத்தி சொல்றான், என் மனைவி பத்தி சொல்றான். நான் தேர்ப்பாக பிள்ளை என்பது இன்றைய தினத்திலே